முட்டை தோசை பாத்தீங்கன்னா எனக்கும் பிடிக்கும், என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். முட்டை தோசையை நான் செஞ்சும் கொடுத்துருக்கிறேன், அதே மாதிரி நான் சாப்பிட்டா இருக்கிறேன். ஆனா கோதுமை முட்டை தோசை இதுவரையும் நான் செஞ்சு கொடுத்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு என்ன விடுகதைன்னு பார்த்துடலாமா? இணை பிரிய மாட்டார்கள், நண்பர்கள் அல்ல, அதே சமயம் ஒன்று சேர மாட்டார்கள், பகைவர்களும் அல்ல. இவர்கள் யார்? இதுக்கான ஆன்சரை நீங்க யோசிச்சுக்கினே இருங்க. நான் இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். கோதுமை முட்டை தோசை எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கோதுமாவை தண்ணி விட்டு கரைச்சிட்டு தோசைக்கல்ல ஊத்திட்டு அது மேல முட்டை உடைச்சு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சால்ட்டு எல்லாத்தையும் மேலாப்புல தூவிட்டு எண்ணெய் விட்டு திருப்பி போட்டோம்னா சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆயிடும். இதனோட டேஸ்ட் உண்மையாக சூப்பரா இருந்தது, என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. விடுக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டவாளம். இந்த வீடியோ உங்களுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. ஒரு விடுகதையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன விடுகதைன்னு பாத்தீங்கன்னா, என்னை வெட்டினால் உன்னை அழ வைப்பேன். இந்த விடுகதைக்கான ஆன்சரை நீங்க யோசிச்சுக்கினே இருங்க. நான் இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல் பாத்தீங்கன்னா, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை. கேரட் பீன்ஸ் பொரியலோட நிறுத்தில தான் பார்த்தேன். ஆனா என் பசங்க ரசம் கூட விரும்பி சாப்பிட்டுருவாங்க, ஆனா இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும் சாப்பிடவே மாட்டானுங்க. கேரட்னா கூட அரைச்சி தோசையில ஊற்றி சுட்டு குத்துலாம், ஆனா இந்த பீன்ஸ் எப்படி செஞ்சு கொடுக்குதுன்னே தெரியல. நானும் இந்த டைம் இது எப்படியாவது சாப்பிட வச்சிடலான்னு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சொன்னேன் வேணாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொடுத்து பார்த்தா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா சொன்னா சாப்பிடுவோம் செஞ்சான். இதே மாதிரி சாப்பிட்டா நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பீன்ஸ் பொரியல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்காதோ அதை விட அதிகமா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைனா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன விடுகதைக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நான் ஒரு சட்னி செஞ்சிருந்தேன். அது என் பசங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சட்னி உண்மையாவே சூப்பரா இருந்தது, அவனுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டானுங்க. அது என்ன சட்னின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு விடுகதை பார்த்துடலாம். காலில் தண்ணி குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? நீ யோசிச்சுனே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆன்சர் சொல்லணும், ஓகேவா? நீங்களும் இதுக்கு என்ன ஆன்சர்னு யோசிச்சுக்கினே இருங்க. ஆன்சரை நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். நான் என்ன சட்னி செஞ்சிருந்தேன் பாத்தீங்கன்னா, பூண்டு, புளி, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு விடணும்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடும். இது இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும். நான் ராகி தோசை தான் சுட்டிருந்தேன். இப்ப ஆன்சர் என்னன்னு பாக்கலாம். அம்மா இன்னொரு வாட்டி கொஸ்டின் கேக்குறேன். காலில் தண்ணி குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? தென்னை மரம். தேங்க்யூ டு ஆல்.